வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் உலக சொல்கிறது கேட்டு மறுத்தாலும் அதுக்கப்புறமா விஜயை பார்த்து ரசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம காவேரி. அப்புறமா விஜய் குழந்தை 2 பேருமே சாப்பிட்டுட்டு பாய் சொல்லிட்டு வந்து கிளம்புறாங்க. கிளம்புற நேரத்தில் நம்ம குட்டி காவேரிக்கு பார்த்தீங்கன்னா மனசே இல்லை. ஏன்னா ரொம்ப நேரமாக வந்து ஜாலியாக வந்து நல்லா வந்து செலிப்ரேட் பண்ணிவிட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்புற டைமில் ரொம்பவே வந்து சோகமாயிடுறாங்க. டாடி இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்டையும் வந்து கேட்குறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்தா நம்ம கங்காவும் யமுனாவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே பரிதவிச்சு போகிறாங்க. ஏன்னா குழந்தை இத்தனை வருஷமாக அம்மா இல்லாமல் வந்து வாழ்ந்திருக்கா இல்லையா. ஸோ அதனால் அந்த ஏக்கம் கண்டிப்பாக இருக்கும். இனிமேலும் வந்து அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் வந்து நினச்சிட்ருக்காங்க நம்ம கங்கா. இன்னொரு பக்கம் வந்து விஜயும் நாளைக்கு ஸ்கூல் போகணும்லடா, அதுக்கப்புறமா டேடி உன்னை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி குழந்தையும் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அம்மாவுக்கும் மனசே சரியில்லை. குழந்தை இங்கேருந்து கிளம்புறதுக்கு மனசே இல்லாமல் போனதை நினச்சி பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம காவேரி வேலையாக இருக்க தருணத்தில் 3 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா நீயே பார்த்தல்ல, காவேரியோட வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. என்னடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மாவும் கேட்க, வேற என்னம்மா பண்ண முடியும், எனக்கு தெரிஞ்சு இவளுக்கு பழைய ஞாபகங்கள் திரும்ப வரா மாதிரியே தெரியல. அதனால் நம்ம தாம்மா அவளுக்கு ஏதாவது ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். அதுவும் விஜயை கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற, இதுக்கு அவள் ஒத்துப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மாவும் கேட்க, ஒத்துக்க வைக்கணுமா, சாதாரணமாக எப்படி அவள் ஒத்துக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா வந்து சொல்லிகிட்ருக்காங்க. கூடவே யமுனாவும் ஆமாக்கா நீ சொல்கிறது சரிதானக்கா, அக்காவோட குழந்தைய நினச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா. அப்படியே அக்கா மாதிரியே இருக்கால, நல்லா துருன்னு வந்த உடனே பேச மாட்டான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எல்லார்கிட்டையும் சீக்கிரமே ஒட்டிக்கிட்டா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் யமுனா, நானும் அன்றைக்கி அப்படி தான் இருந்தேன். வந்த உடனே என்கிட்ட பேசுவாளோ பேச மாட்டாளோ, அன்றைக்கி வந்தோடனே என்கிட்டயும் நல்லா ஒட்டிக்கிட்டாடி, நல்லா பேச ஆரம்பித்தா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமையாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க தன்னோட பேத்தியை பற்றி நம்ம சாரதாம்மா. ஆமாம்மா, அவளை நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா. எல்லாத்தையும் விட எனக்கு எவ்வளோ அழகாக வந்து சொல்லிட்டு இருந்தா பாத்தியா, இவ்வளோ கஷ்டத்தோட. ஏன்னா அவங்க அம்மா கூட அவள் சேர்ந்து கேக்கே கட் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மனசுக்குள்ளே எவ்வளோ வலி இருந்தால் குழந்தை நம்ம எல்லாரும் முன்னாடி இப்படி ஒன்று சொல்லியிருப்பாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாண்டி, அதை நினச்சி எனக்கும் கஷ்டமாக தாண்டி இருந்தது. ஆனால் பரவாயில்லடி, காவேரி எப்படியோ குழந்தைய தூக்கி வச்சு வந்து கேக்கை கட் பண்ணிட்டா. அப்போ அவள் மனசுக்குள்ளேயும் வந்து அந்த குழந்தைய பற்றின ஒரு நினப்பு இருக்குது. அதனால் இந்த விஷயத்தை பற்றி பேசினா அவள் புரிஞ்சுப்பான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம்மா, எனக்கு தெரிஞ்சு அக்காவும் வந்து கூடிய சீக்கிரமே வந்து மாமாவை ஏற்றுப்பா. ஏன்னா வந்து அவரும் நல்லா ஹேண்ட்ஸமாக அழகாக இருக்கார், நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி புரிய வச்சாலே போதுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரிடி, நானும் காவேரி கிட்ட பேசி பார்க்குறேன். ஆனால் என் மேலே கோவப்படுவாளன்னு பயமாக இருக்குடி. இந்த விஷயத்தை பற்றி நீங்களே பேசாமல் அவகிட்ட பேசினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாம்மாவும் கேட்க, நாங்கள் தானம்மா பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து சொல்கிறாங்க. ஏற்ற மாதிரி அப்படியே பேச்சு கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ரொம்ப ஜாலியாக போச்சு இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்கிறாங்க. எனக்கு பிடிச்சிருந்தா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாக்கா ரொம்ப ஜாலியாக இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது, நீங்கள் பண்ண டெக்கரேஷன் கேக் எல்லாமே சூப்பராக இருந்தது, ரொம்ப க்யூட்டாக இருந்தாடி, அவளோட பேசுறது, அவள் சிரிக்கிறது, டான்ஸ் ஆடுறது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அவளை நினச்சி தான் எங்களுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்னக்கா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் கேட்க, இல்லை காவேரி, அந்த குழந்தை அம்மா இல்லாமல் வளர்ந்துருக்கு இல்லையா, அப்போ அம்மா இல்லாத ஏக்கம் எவ்வளோ இருக்குது அந்த குழந்தையோட மனசுக்குள்ளே. இன்னைக்கு அந்த குழந்தை பேசும்போது எனக்கு கண்ணில் இருந்து தண்ணியே வந்துடுச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமாக்கா, எனக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு, அதனால தான் கூடவே கூப்பிட்டு கேக் வெட்டினதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் வந்து சொல்கிறாங்க. எனக்கு புரியுதுடி, நீ அதனால தான் குழந்தைய கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்குமே நிரந்தரமான ஒரு சொல்யூஷன் நான் சொல்லட்டுமா, அந்த குழந்தை கடைசி வரலும் இதே மாதிரியான சந்தோஷத்தில் இருக்குன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து சொல்கிறாங்க. அப்படி என்னக்கா நீ சொல்யூஷன் சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியும் வந்து ஆர்வத்தோடு வந்து கேட்டுட்ருக்காங்க. பாவம் காவேரிக்கு. ஆனால் இப்படி தான் கேட்க போகிறாங்க அப்படின்றது அந்த தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுவாங்க. ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம காவேரியோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அக்காவும் தங்கச்சியும் வந்து முயற்சி பண்ணுறாங்க. வேறு வழி இல்லாமல் காவேரிக்கிட்டையும் வந்து சொல்கிறாங்க, பேசாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் நல்லா தானே இருக்கார், நல்லா ஹேண்ட்ஸமாக அழகாக இருக்கார், பேசாமல் அவரையே வந்து விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அக்கா நீ என்ன நினச்சிட்ருக்க உன் மனசில், நீ ஏதோ விளையாட்டாக சொன்னேன்னு பார்த்தா இப்போ என்னென்னா அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கியக்கா, இதெல்லாம் நல்லா இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம காவேரி வந்து கங்காவை பார்த்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏய், நான் என்னடி தப்பாக சொல்லிட்டேன், நீ வேணால் கொஞ்சம் நினச்சி பாரு, அந்த குழந்தை எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுது. அவரும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக ஹேண்ட்ஸமாக இருக்கார். இன்னும் என்ன தேவை? ஒருவேளை செகண்ட் மேரேஜ் அப்படின்றதுனால நீ யோசிக்கிறியா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சேச்சா அப்படிலாம் நான் நினைக்கலக்கா, இருந்தாலும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னடி வேண்டாம், நீ யோசித்து முடிவு பண்ணு அப்படின்ற மாதிரி கங்கா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. காவேரியும் பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க கங்கா சொன்ன விஷயத்தைய. ஏன்னா குழந்தையும் பார்த்தீங்கன்னா நிறைய தடவை அவங்க அப்பாவை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருப்பாங்க. அம்மா இல்லாதது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை ஒவ்வொரு தடவையும் சொல்லும்போது அது காவேரிக்கே நிறைய தடவை தெரிஞ்சிருக்கு. இதுக்கப்புறமா அட்லீஸ்ட் அந்த குழந்தையோட வாழ்க்கையிலாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும், குழந்தைக்காவது சந்தோஷம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் காவேரியும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் சரி வருமா அப்படின்ற யோசனையும் அவங்களுக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விஜயை பற்றியும் வந்து நினச்சி பார்க்குறாங்க. ஏற்கனவே அவரை பற்றி தப்பாக புரிஞ்சிட்டு இருந்த நம்ம காவேரி அதுக்கப்புறமா அவர் நடந்துக்கிட்ட எல்லா விஷயங்களையும் வந்து நினச்சி பார்த்து அவர் நல்லவர் அப்படின்ற ஒரு அபிப்பிராயமும் வந்து அவங்க மனசுக்குள்ளே வந்து ஏற்படுது. இதுக்கப்புறமா கண்டிப்பாக வந்து காவேரியோட மனசுக்குள்ளே விஜய் வந்து வருவாரா? சரி, ஓகே சொன்னதுக்கப்புறமா நம்ம சாரதம்மா இதை பற்றி விஜய்கிட்ட வந்து சொல்லி சந்தோஷப்படுறாங்களா. இப்போ புதுசாக விஜய் வந்து காவேரியை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா. இதுக்கிடையில் ராக வந்து ஏற்கனவே எல்லா விஷயத்தையும் வந்து அன்பரசு மூலயமா வந்து தெரிஞ்சுக்கிட்டு போயிருக்காங்க. ஸோ இதனால் 2 பேருக்கும் ஏதாவது திரும்பவும் பிரச்சனை ஏற்படுதா, இல்லை முக்கியமாக வந்து குழந்தை வந்து பாதிக்கப்படுகிறாங்க, எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். முக்கிய வியூஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.